வாட்ஸ்அப் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிரப்பள்ளியில் இருக்கோம். அதிரப்பள்ளியில் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே, ஃபால்ஸை பார்க்க முடியல ஏன்னா மரம்லாம் மறைச்சிருக்கு. பட் அந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டி வரும் பார்த்தீங்களா, ஆறு. இந்த ஆறு பேர் சாலக்குடி ரிவர்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ரிவர் நேம் வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இந்த ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ்லேருந்து, அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கொட்டி அப்படியே வரக்கூடிய அந்த இடத்துல கொஞ்சம் பக்கத்துலேயே நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோங்க. ஸோ அப்படியே நான் அந்த தண்ணி கிட்ட போகிறேன். இப்போ 2-3 நாளாக வந்து நல்ல மழை. நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழை இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம இந்த தண்ணியில் இறங்கி அந்த கார்னர் வரைக்கும் போகலாம். பட் மழை பெஞ்சிட்டனால போக முடியாது. ஏன்னா தண்ணி வாட்டர் லெவல் அதிகமாக இருக்குது, தண்ணி அதிகமாக வந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த சாரல் அதிகமாக அடிச்சிட்டு இருக்கு. அது ஏன்னா அங்கதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. லைட்டா தெரியுதுங்க, ஆனா கேமரால எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. பட் ட்ரோன் ஷாட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க இருந்து ட்ரோன் அனுப்பிட்டோம். ஒரு சமயத்துக்கு மேல வந்து ட்ரோனால கிட்ட போக முடியல ஃபால்ஸு கிட்ட, ஏன்னா வந்து அவ்வளோ சாரலுங்க. இங்க வரைக்கும் அது வந்து தெரியுது. ஸோ அதனால கிட்ட போகும்போது இன்னும் அதிகமாக அதோட எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா. அதனால கிட்ட ட்ரோன் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல. அதுவும் இல்லாமல் நம்ம ட்ரோன் வந்து 15 மீட்டர் தான் ஹைட் போகும் இல்லைங்களா. அந்த ஃபால்ஸ் வந்து இந்த ட்ரோனோட உயரம் அங்கே 15 மீட்டர் தாண்டி ஹைட்டாக இருக்கும். அதனால ஒரு லெவலுக்கு தான் வந்து கிட்ட போக முடிஞ்சிச்சு. சப்போஸ் நம்மளோட ட்ரோன் வந்து ஹைட்டாக போகக்கூடிய கேட்டகரியில் இருந்துச்சுன்னா ஃபால்ஸோட ஹைட்டாக அனுப்பிட்டு மேலே இருந்து எடுத்துருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிறைய தண்ணி வருதுங்க பாருங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸில் இவ்வளோ தண்ணி வந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போயிட்டு நின்று பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம போக தான் போகிறோம், கிட்ட இருந்து பார்க்க தான் போகிறோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா வாட்டர் ஃபால்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 ஆச்சு. நாங்கள் டீ குடிக்க போகும்போதே நான், தீபக், அப்புறம் தினேஷ், நாங்கள் 3 பேரும் சாப்பிட்டு வந்துட்டோம். நம்ம ஆர்பி இப்போ தான் எந்திரிச்சு ஒரு 1 hour இருக்கும். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாரு. பட்டு நாங்கள் வந்து அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து குளிச்சுக்கலான் இருக்கோம். ஏன்னா ஃபால்ஸ் கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அந்த சாரலே ஃபுல்லாக நம்மளை நினச்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி நிறையா வருது ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போதே வந்து அந்த தண்ணி கொட்டுற இடத்த பார்க்கவே முடியல. ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி கீழே விழுந்து வரக்கூடிய அந்த சாரல் தான் வருது. ஸோ அதனால் கண்டிப்பாக கிட்ட போனதுக்கப்புறம் உடம்புலாம் ஃபுல்லாக நனைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறோம்.
ஓகே, போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். சதுரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ருபீஸ் என்ட்ரன்ஸு. ட்ரோன்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே பர்மிஷன் வாங்கணுமா. அந்த ஆஃபீஸ் வந்து 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் ட்ரோனுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா 10,000 அமௌண்ட்டு பே பண்ணுங்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல. ஆனால் வெளியில் இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படி தான் சொன்னார். அதனால எங்களுக்கு ட்ரோன் ஷாட்டே வேணாம் சாமி, நாங்கள் அங்கேருந்து எங்கள் ரிசார்ட்டில் இருந்தே காலையில் எடுத்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் நடந்து போயிட்டுருக்கோம். சதுரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட டாப் வியூக்கு வந்துட்டோம். செம்மையாக இருக்குங்க, ரொம்ப பெருசு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வியூ வந்து நம்ம கண்ட்ரியில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபால்ஸ் வந்து இவ்வளோ கிட்ட இருந்து அதுவும் டாப் வியூலேருந்து பார்க்குறேன். அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த தண்ணி பக்கத்தில் வரைக்கும் போகலாம். தண்ணி கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணியில் கீழே கூட இறங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வாட்டர் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் எல்லாருமே கொஞ்சம் தள்ளி தான் நிற்கிறாங்க. இங்கேருந்து கீழே வந்து டெத் ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. நம்ம பார்த்து அப்படியே சேஃபாக இருந்துக்க வேண்டியதுதான். அப்படியே வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து சில் அவுட் பண்ணிருக்கோம். தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் வந்து தண்ணியில் இறங்க முடியல. ஃபோர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணியில் இறங்கலாம். அங்கெல்லாம் வந்து சேஃப்டிக்காக கம்பி வச்சு கயிறு கட்டியிருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது வரைக்கும் தண்ணியில் இறங்கலாம். தண்ணி அதிகமாக வரனால இன்றைக்கி அலோவ் பண்ணல. இதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸோட கீழே இருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. தண்ணி கொட்டுற இடம் அங்கே கீழே. அங்கேயும் கிட்டலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வேலி தான் போட்டிருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அந்த ஃபால்ஸுக்கு வந்து அப்படியே கீழே இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த இங்கே அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழேருந்து மேலே வர எல்லாருமே அப்படியே ஃபுல்லாக அந்த சாரலில் நனைஞ்சு தொப்பரையாக வராங்க. கண்டிப்பாக நம்மளும் ஃபுல்லாக நனைஞ்சிருவோன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். கீழே இறங்குறது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குங்க. அப்படியே சுற்றி இறங்குற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி படிக்கட்டு கிடையாது. பாறை அந்த கல் தான் உடச்சி போட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக வரணும். வழுக்கி விட்டு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா
ஃபால்ஸ்லேருந்து ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்த உடனே செம்ம மழைங்க. பாருங்க, தெரியல, நான் பேக் கேமராவில் காட்டுறேன். செம்ம மழை, அப்படியே உட்காந்துட்டோம். கைஸ், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வரும்போது வர வழியில் நிறைய இடத்துல மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் நான் வீடியோ எடுக்கிறது நிறுத்தவே இல்லை. கோப்ரோலாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதனாலே என்னவோ தெரியல, நாங்கள் அதிரப்பள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்துக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஸோ அதனால் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அதிரப்பள்ளி ஃபால்ஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் சரியான மழைங்க. ஒரு ½ hourலேருந்து 45 minutes வரைக்கும் கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் மழைலாம் நின்னதுக்கப்புறம் ஒரு 3:30 இருக்கும். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த மாதிரி ஒரு 2-3 days வந்து நல்லா ஜாலியாக ஊரெலாம் சுற்றிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது வெறும் கையை வீசிட்டு போனால் நல்லா இருக்காது. அப்படிங்கிறனால அந்த வேலை கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் ரைட் கண்டினியூ பண்ணோம். அந்த மாதிரி ரிட்டன் வரும்போது நாங்கள் அங்கேயே ஸ்ப்ளிட் ஆகிட்டோம். எப்படின்னா, தீபக் வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ தீபக் வந்து கோயம்புத்தூரோட கட்டு. அதே மாதிரி ஆர்பி வந்து பாலக்காடுலேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சியிலேருந்து கரூர் அண்ட் தென் திருச்சி, இந்த ரூட் எடுத்துக்கிட்டான். நான் வந்து தீபக் கூடயே கோயம்புத்தூர் போயிட்டு கோயம்புத்தூர்லேருந்து சேலம், சேலத்துலேருந்து நம்ம நேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நான் ரூட் செலக்ட் பண்ணியிருந்தேன். என்ன ரீசன் அப்படின்னா, நான் வந்து ரூட் வந்து ஃபுல்லாகவே ஹைவேங்க. நம்ம நைட் டைமில் வண்டி ஓட்டுறோம், அதுவும் இல்லாமல் ரொம்ப குனிஞ்சு வேறு ஓட்டுறோமா, சரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ரூட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். ஆர்பி வந்து பொள்ளாச்சி, கரூர் அந்த ரூட்டில் வந்து நேராக வீட்டுக்கு போயிட்டார். ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து அந்த திருச்சூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸ்லேருந்து தண்ணி போகுது இல்லைங்களா, அது வந்து சாலக்குடி ரிவர். அந்த ரிவர் கூடயே ரோடு போகுதுங்க. இப்போ கொஞ்சம் உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன், நான் இப்போ தான் கவனித்தேன். ஆமாம், இப்போ கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு. இவ்வளோ நேரம் பார்க்கவே இல்லைங்க, இப்போ தான் பார்த்தேன் நான். ஏய், பஸ்ஸு ஒன்று ஓவர்டேக் எடுக்குது. ஏய், வராத அது காரு. வா, ஃப்ரீ தான், வா. ஸோ கைஸ், திருச்சூர் கிட்ட வந்துட்டோம். செம்மையாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஆனாலும் எல்லார்ட்டையுமே ரெயின் கியர்ஸ் இருக்கிறனால நாங்கள் அப்படியே அடித்து நோத்திட்டு போயிட்டே இருக்கோம். நேரா கோ ஸ்ட்ரைட். இங்கேருந்து 3.5 kilometerப்பா. ஸ்ட்ரைட்டு தான் இந்த சைடு. சாலக்குடி ரீச் ஆகிட்டோம். சாலக்குடியில் நிறுத்தி இங்கே தான் சாப்பிட்டோம். பேரடைஸ் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், பிரியாணிங்க, செம்ம சாப்பாடு. சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே கிளம்புறோம். செம்ம மழைங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். மழை நிற்கவே இல்லை, ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. ரோடு பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா லென்ஸ் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பாருங்க, செம்ம மழைங்க. எப்படி போக போகிறேன்னு தெரியல. ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் we are entering into a tunnelங்க. கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்த உடனே கோப்ரோ பேட்டரி வந்து ஃபுல்லாக டவுனு, அதனால் கோப்ரோ பேட்டரி மாற்றிட்டேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க. இது வந்து திருச்சூர் டு பாலக்காடு ரோடு, இதில் இருக்குது இந்த டனல். ஆக்சுவலாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் போயிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு.
பட் ஓகே, இப்போ டனலுக்குள்ளே வந்துட்டோம். லெட்ஸ் ராக். கேக்குதா? கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அதிரப்பள்ளியில் வண்டி எடுத்ததுலேருந்து கோயம்புத்தூர் வர வரைக்குமே வந்து அரௌண்ட் 130 கிலோமீட்டர் 140 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. ஆனால் 100 கிலோமீட்டருக்கு மேலே தான். ஃபுல்லாக மழை தாங்க. ஒரு இடத்துல கூட மழை நிற்கவே இல்லை, நாங்களும் நிற்கவே இல்லை. ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பாலக்காடு பொள்ளாச்சி போய் போகலான்னு தான் நினச்சேன். பட்டு இது வந்து ஃபுல்லாகவே ஹைவேவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் சேலம் அண்ட் தென் ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு. ஆனால் ஒரு 80 to 90 அப்படியே க்ரூஸ் பண்ணி வந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 8:30 ஆச்சு. எப்படி இதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து சாலிடாக ஒரு 4 to 5 hours ஆகும். அப்போ 1 மணிக்கிட்ட ஆயிரும். ஏன்னா நான் கொஞ்சம் தனியாக போகும்போது ஒரு 80 தான் மெயின்டைன் பண்ணி போவேன். கூட அவன் இருந்தனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டேன். தனியாக போகும்போது கொஞ்சம் அப்படியே 80 ரொம்ப கான்சியஸாக பார்த்து போகணும். நைட் டைம் வேறு. கோயம்புத்தூர் தாண்டினதுக்கப்புறம் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெதர் பார்த்தோம். அவினாசி தாண்டினதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து 29, 28, 30 அந்த மாதிரி இருந்துச்சு. மழை இருக்க சான்ஸ் இல்லை, அதனால் அப்படி ஃப்ரீயாக போயிடுவேன். என்ன தான் ரெயின் கேட்ஸ் போட்டிருந்தாலுமே வந்து இவ்வளோ தூரம் வந்து மழையில் வந்தனால ஃபுல்லாக எல்லாருமே நனைஞ்சிருச்சுங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு போக முடியுமோ போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இல்லை வழியில் எங்கேயாவது நிறுத்தினேன்னா கண்டினியூ பண்ணுறேன். சுரேஷ் ஆன் த வேல வந்து ஃபியூல் ஃபில் பண்ணிட்டோம். ஃபுல் டேங்க் போட்டாச்சு. 2 பாயிண்ட் இருந்துச்சு, பட் இருந்தாலும் டேங்க் ஃபுல் பண்ணிட்டோன்னா போயிட்டே இருக்கலாம்ல, எங்கேயும் நிறுத்தாமல். அதனால் அப்படியே எங்கேயே டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு 173 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 3.25 மணி நேரம் காட்டுது. டைம் வந்து கரெக்டாக 11. 3.25 மணி நேரம்னா 2 மணிக்கு மேலே காட்டுதுங்க. 2:30 காட்டுது. நாளை சொன்ன மாதிரி இன்றைக்கி சிவராத்திரி தான். நாளைக்கு காலையில் எந்திரிச்ச மாதிரி தான். ஓகே, சரி நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். நைட்டு சாப்பிட்டேன். நைட்டு இன்னும் சாப்பிடல, எனக்கு பசிக்கவும் இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் மதிய சாப்பாடே சாயங்காலம் ஒரு 4-5 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். 5 மணிக்கு மேலே தான் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் அங்கேருந்து கிளம்பும் போதே மணி 6 ஆயிடுச்சு. ஸோ பசிக்கலை. அண்ட் நிறையா வேறு சாப்பிட்டோம். நான் ஒரு மட்டன் பிரியாணி, பார்பிக்யூ, கிரில்லு, அது இதுன்னு சாப்பிட்டு நல்லா ஃபுல்லாக இருக்கு லோடு. ஸோ பசிக்கலை. ஓகே, லெட்ஸ் கோ போகலாம். பாட்டு போட்டுக்கலாமா? டிங். ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இது அடுத்த நாள் காலையில். ஏன்னா வந்து நான் நைட்டு வீட்டுக்கு வரும்போது டைம் எப்படியும் ஒரு 3-3 ஆயிடுச்சு. ஆன் த வேல வந்து ஒரு ஜீவனை பார்த்தேன். யாருன்னா நம்ம கொல்லி ஹில்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அருண்னு சொல்லிட்டு நம்ம பையன் ஒருத்தன் நம்ம கூட வந்திருப்பான். அவன் வந்து தொழுதூரில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே அவனையும் வரும்போது பிக்கப் பண்ணிட்டு வந்து அவங்க வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதோட இந்த வால்பாறை அண்ட் அதிரப்பள்ளி சீரீஸ் முடியுது. இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.